முல்லா நஸ்ருதீன் அறிவார்ந்த நகைச்சுவை கதைகள். இன்று நாம் காணப்போவது குழப்பவாதிகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை. முல்லா நஸ்ருதீன் மன்னருடன் மிகுந்த நெருக்கமான நட்பு வைத்திருந்தார். இது அங்கிருந்த மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒருமுறை ஒரு நண்பரின் திருமணத்திற்கு சென்ற முல்லா அங்குள்ளவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, நாட்டில் உள்ள அறிஞர்களெல்லாம் குழப்பவாதிகள், அவர்களால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்று கிண்டலாக கூறினார். இதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் மன்னரிடம் சென்று, மன்னரே, உங்கள் சபையில் உள்ள அறிஞர்களை முல்லா அவமதிக்கிறார். அவர்கள் அனைவரும் முடிவெடுக்க தெரியாத குழப்பவாதிகள் என்று கூறித் திரிகிறார் என்று மூட்டிவிட்டார்கள். உண்மை நிலையை அறிய விரும்பிய அரசர் முல்லாவை வரவழைத்தார். முல்லா, இவர்களை எல்லாம் குழப்பவாதிகள் என்று ஏன் சொன்னீர்? அதை உம்மால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக அரசே, என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறிய முல்லா அங்கிருந்த ஒவ்வொரு அறிஞரிடமும் ஆளுக்கு ஒரு காகிதத்தை கொடுத்தார். அறிஞர்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு இந்த தாளில் எழுதுங்கள். ரொட்டி என்றால் என்ன? இதுதான் என் கேள்வி என்றார் முல்லா. அறிஞர்கள் அனைவரும் தீவிரமாக யோசித்து ஒவ்வொருவரும் ஒரு விளக்கத்தை அந்த தாளில் எழுதினார்கள். அரசரிடம் காகிதங்கள் ஒப்படைக்கப்பட்டன. அரசர் அவற்றை உரக்க படிக்கத் தொடங்கினார். ஒருவர் அது சத்துள்ள பண்டம் என்றார், இன்னொருவர் அது உணவு என்றார், ஒருவர் அது இறைவனின் கொடை என்றார், மற்றொருவர் அது மாவும் நீரும் கலந்த கலவை என்றார். இப்படி ஆளுக்கொரு பதில். பார்த்தீர்களா அரசே, ரொட்டி என்பது என்ன என்ற ஒரு சாதாரண கேள்விக்கே இத்தனை அறிஞர்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத பதில்களை தந்துள்ளனர். இதனால்தான் இவர்களை குழப்பவாதிகள் என்றேன் என்றார் முல்லா. முல்லாவின் அறிவாற்றலை வியந்த அரசர் அவர் மீதான புகாரை தள்ளுபடி செய்தார். அனைவரும் முல்லாவின் சமயோசித புத்தியை பாராட்டினார்கள். முல்லா நஸ்ருதீனின் கதைகள் எப்போதும் நம்மை சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். அடுத்தடுத்து வரும் கதைகளை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க.